195 நாடுகளின் கொடிகளின் பெயர்களை கூறி அசத்திய 3 வயது சிறுமி. குழந்தைகள் தங்களுடைய மழலை பருவத்தில் எத்தனையோ சாதனைகளை செய்து வருவது நமக்கெல்லாம் ஆச்சரியத்தை தருகிறது. மழலை சிரிப்புடன் நினைத்ததையெல்லாம் பேசிக்கொண்டு கையில் எது கிடைத்தாலும் விளையாடிக் கொண்டிருந்த மழலை பருவத்தில் 195 உலக நாடுகளின் கொடிகளின் பெயர்களை கூறி அசத்தியுள்ளார் 3 வயது சிறுமி கிருட்டிஷா. ஆஸ்திரேலியா, கிரிபாத்தி, மார்ஷல், மைக்ரோனேஷியா, மனாட்டோ, நியூசிலாந்து, பலா, கினியா, ஃபிஜி, சமோ, சால்மன் ஐஸ்லாந்து, டோங்கா, டுவாலு, அர்ஜென்டினா, பொலிவியா, ரீசன், சிலி, கொலம்பியா, கயானா, பெருகுவே, பெரு, சூரினம், உருகுவே, ஆர்மேனியா, அசர்பைஜான், பஹ்ரைன், பங்களாதேஷ், பூட்டான், பிரவுனி, கம்போடியா, சைனா, அரபு எமிரேட்ஸ், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், ஈராக், ஜப்பான், ஜோர்டன், குவைத், கிர்கிஸ்தான், லாஸ், லெபனான், மலேசியா, மால்தீவ்ஸ், வியட்நாம், மியான்மர், நேபாள், நார்த் கொரியா, ஓமன், பாகிஸ்தான், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், சவுத் கொரியா, ஸ்ரீலங்கா, சிரியா, தாய்வான், கஜகஸ்தான், தாய்லாந்து, திமோர், துர்க்மெனிஸ்தான், யேமன், ஆப்கானிஸ்தான், ஜெர்மனி, ஸ்லோவேனியா, ஐஸ்லாந்து, பல்கேரியா, யுனைடெட் கிங்டம், செக் ரிபப்ளிக், இத்தாலி, ஃபின்லாந்து, உக்ரைன், சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, போஸ்னியா ஹெர்சகோவினா, எஸ்டோனியா, ஸ்லோவேக்கியா, லிechtenstein, லாட்வியா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், அண்டோரா, மான்ட்ரிபோல், லித்துவேனியா, ஹங்கேரி, நெதர்லாந்து, பெலாரஸ், ரோமானியா, ஹங்கேரி, நெதர்லாந்து, லக்சம்பர்க், போர்ச்சுகல், ஸ்வீடன், பிரான்ஸ், ஸ்பெயின், அல்பேனியா, மக்டோனியா, குரேஷியா, மெக்சிகோ, போலந்து, கிரீக், மால்டோ. விழுப்புரம் மாவட்டம் கே ரோட் பகுதியை சேர்ந்த சௌமியா ஆனந்தராஜ் தம்பதியரின் 2வது குழந்தை கிருட்டிஷா. இவருக்கு 3 வயது ஆகிறது. கிருட்டிஷாவிற்கு சிறுவயதிலிருந்தே அனைத்து புகைப்படங்களையும் அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்து வந்துள்ளார். இதனை அறிந்த சௌமியா அந்த திறமையினை ஊக்கப்படுத்தும் விதமாக அதற்கான தனிப்பட்ட பயிற்சிகளை அளித்து வந்துள்ளார். இந்நிலையில் 2 மாதங்களில் 195 உலக நாடுகளின் கொடிகளின் பெயர்களை இடைவிடாமல் கூறியும் எந்த நாடுகளின் புகைப்படத்தை காட்டினாலும் அந்த நாடுகளின் பெயர்களை சரியாக கூறி சாதனை படைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 28 மாநிலங்களின் பெயர்களை கூறினால் அதற்குரிய தலைநகரை சரியாக கூறியும் சாதனை படைத்துள்ளார் 3 வயது சிறுமி கிருட்டிஷா. I am Kritisha going to tell Indian states and capitals. Andhra Pradesh, Amravati, Arunachal Pradesh, Itanagar, Assam, Dispur, Bihar, Patna, Chhattisgarh, Raipur, Goa, Panaji, Gujarat, Gandhinagar, Haryana, Chandigarh, Himachal Pradesh, Shimla, Jharkhand, Ranchi, Karnataka, Bangalore, Kerala, Trivandrum, Madhya Pradesh, Gopal, Maharashtra, Mumbai, Manipur, Impal, Meghalaya, Shillong, Mizoram, Aizawl, Nagaland, Pokemon, Odisha, Bhubaneswar, Punjab, Chandigarh, Rajasthan, Jaipur, Sikkim, Gangtok, Tamil Nadu, Chennai, Telangana, Hyderabad, Tripura, Agartala, Uttar Pradesh, Lucknow, Uttarakhand, Dehradun, West Bengal. Kolkata. சொல்லு. இது இது என்ன flag இது? Armenia, வெரி குட். இது என்ன flag இது? India, ஜப்பான் எங்க இருக்கு? சைனா எங்க இருக்கு? இந்தியா flag. இந்தியா. ஜார்டன். ஜார்டன்.
என் பேர் சௌமியா, என் ஹஸ்பண்ட் ஆனந்த்ராஜ். நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். சார் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கார். நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீட்டில் டியூஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அந்த மாதிரி நான் வீட்டில் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது வந்து பாப்பா என் கூட உட்காந்துட்டு படிச்சுட்டு எதையாவது ஒன்று அவளாக ரைட் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஓரல்லாம் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். அப்புறம் சரி ஏதாவது அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு யோசிக்கும்போது இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அவளுக்கு டீச் பண்ணோம். அதை டீச் பண்ணி அவள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ப்ரோக்ராம் அகாடமிலேருந்து கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஒரு 3 ப்ரோக்ராம்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பா. சரி ஓகே, அது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது we have started teaching her flags. இந்த 195 ஃப்ளாக்ஸுமே வந்துட்டு அவளை பிக்சரைஸ்டாக வந்து தான் நாங்கள் சொல்லி கொடுத்தோமே. பிகாஸ் ஷி டோன்ட் நோ டு ரீட் த வேர்ட். ஸோ வந்து அவள் ஐடென்டிஃபை பண்ணுவாள். விஷுவலைஸ்டு லேர்னிங் தான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நான் டீச்சிங் ஃபீல்டில் நான் கற்றுக்கிட்டது அது. ஏதோ ஒன்று பசங்க பார்த்துட்டே இருக்காங்களோ அதை வந்துட்டு மைண்டில் டக்குன்னு அவங்களால அதை கிராஸ் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அவளுக்கு நாங்கள் ஃப்ளாக்ஸ், அந்த 195 ஃப்ளாக்ஸும் சொல்லி கொடுத்தோம். அதுலேயுமே வந்து நாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக்ஸையும் வச்சு அவளை ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அவளுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் இருக்குது. இதோடு நாங்கள் ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் எங்களால் என்ன முடியும், ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு இல்லை வேர்ல்டு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே இந்த மாதிரி அவங்க குழந்தைங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுமே ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு குழந்தைங்களும் வந்துட்டு அவங்க ஒரு நாலேஜபிள் பர்சனாக வருவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.